Hello friends, Vanakkam, welcome to our channel Mechanical Chapters. Now we are going to see Industrial Engineering Management, Unit 3, Production Planning and Control. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற contents, Critical Path Method, Types of Production, Production and Process Planning, Make or Buy Decision, Statistical Quality Control, Sampling Inspection and Objectives of ISO. Critical Path Method, இது வந்து நம்ம CPM அப்படின்னு சொல்லுவோம். It is a graphical representation of a project plan. It consists of network, activities and events. Dummy activity is an imaginary activity. It does not consume time. Critical path methodல நம்ம நெட்வொர்க்ஸ் நிறைய இருக்கும், ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஈவெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஈவெண்ட்ஸ் எப்படி பிரியுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஒன்று இருக்கு. அகெயின் இட் ஹஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு செகண்ட் ஈவெண்ட். இந்த செகண்ட் ஈவெண்ட் ரெண்டா பிரிய போகுது. அதுக்கு பேர் வந்து பஸ்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 and 4. அகெயின் தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஈவெண்ட் இஸ் கோயிங் டு கெட் மெர்ஜ். அப்போ அதுக்கு பேர் மெர்ஜ் ஈவெண்ட். அண்ட் டம்மி ஆக்டிவிட்டி இஸ் ஹேப்பனிங். அதுக்கு வந்து டைம் கன்சம்ஷன் கிடையாது. ஓகே, ஃபைனலி சிக்ஸ்த் ஒன் இஸ் த ஃபைனல் ஈவெண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கறது கிரிட்டிக்கல் பாத் மெத்தட், சிபிஎம். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். எந்தெந்த மாதிரி டைப்ஸ் இருக்கு ப்ரொடக்ஷன்ல? ஃபர்ஸ்ட் ஒன், மாஸ் ப்ரொடக்ஷன். பேர்லயே தெரியுது, இட்ஸ் அ வெரி பிக் ஒன். இட் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் ப்ரொடக்ஷன். தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போகுது ப்ரொடக்ஷன். மெஷின்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் லைன் லே அவுட். முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தோம் இல்லையா, லைன் லே அவுட்னா அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மிஷினாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. லைன் லே அவுட், ட்ரில்லிங் மிஷின், நெக்ஸ்ட் கிரைண்டிங் மிஷின், அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. மெட்டீரியல் ஹேண்ட்லிங் இஸ் ஆட்டோமேட்டட். இது கண்டினியூஸாக நடக்க போகிறதுனால மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஆட்டோமேஷனாக நடக்க போகுது. யூஸ்டு இன் ஆட்டோமொபைல் அசம்பிளி. ஆட்டோமொபைல் அசம்பிளியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா மிஷின்ஸும் அரேஞ்ச் பண்ணி கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். யூஸ்டு இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்க்ரூஸ் அண்ட் போல்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஓகே, இதெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்க போகுது. நெக்ஸ்ட், பேட்ச் ப்ரொடக்ஷன். இட் இஸ் கால்ட் இன்டர்மிட்டன்ட் ப்ரொடக்ஷன். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ப்ராடக்ட்ஸ் இன் பேட்சஸ். அப்போ இது வந்து ஒரு பேட்சாக நடக்க போகுது. மிஷின்ஸ் கண்டினியூஸாக வேறு மிஷின்ஸ் இல்லை. ஒரு ரூம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ட்ரில்லிங் மிஷின்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னொரு ரூம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிரைண்டிங் மிஷின்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ பேட்சாக நடக்க போகுது. இட் இஸ் அரேஞ்ச்டு ஆஸ் பர் ப்ராசஸ் லேஅவுட். சொன்னோம் இல்லையா, என்ன ப்ராசஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க மிஷின்ஸ். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் cannot be automated. ஏன்னா ஒரு இடத்துலேருந்து பல்காக தான் மூவ் ஆக போகுது. அதனால் ஆட்டோமேஷன் இங்கே சாத்தியம் கிடையாது. யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளாஸ்டிக் மோல்டிங். பிளாஸ்டிக்கை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம பேட்சாக நம்ம மூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட், ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் யூனிட் ப்ரொடக்ஷன். யூனிட்னா 1, 2 அவ்வளோதான். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபியூ நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். நிறைய பெருசாக சொல்ல முடியாது, ஒரு ப்ராடக்ட் தான் செய்ய போகிறோம். மெஷின்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ப்ராசஸ் லே அவுட். இப்போ மிஷின்ஸ் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் சிஸ்டம் cannot be automated. மாறி இருக்கிறதுனால ஆட்டோமேஷன் பண்ண முடியாது. யூஸ்ட் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் வெஹிக்கல்ஸ், ஏர்கிராஃப்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸ்பேஸ் வெஹிக்கல்னா ஒரு வெஹிக்கல் தான் செய்ய போகிறாங்க, அதுக்கு பேர் ஜாப் ஆர்டர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏர்கிராஃப்ட்னா ஒன்று தான் செய்ய போகிறோம். ஓகே, அட் எ டைம். நெக்ஸ்ட், ப்ராடக்ட் பிளானிங். இட் டிட்டர்மைன்ஸ் த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் அண்ட் ஷோஸ் ஹவு மச் மெட்டீரியல் நீடட் டு மேக் த ப்ராடக்ட். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும்னு கணக்கு பண்ணுறது ப்ராடக்ட் பிளானிங். நெக்ஸ்ட், ப்ராசஸ் பிளானிங். இட் இஸ் த சிஸ்டமேட்டிக் டிட்டர்மினேஷன் ஆஃப் த மெத்தட்ஸ் by which a product is to be made economically. ப்ராடக்ட் பிளான்ல என்ன பார்த்தோம், என்னென்ன தேவைகள்ன்றதை பார்த்தோம். ப்ராசஸ் பிளானிங்ல எந்த மெத்தட்ல நம்ம செஞ்சா நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றது ப்ராசஸ் பிளானிங். சூசிங் ஆஃப் மெத்தட்ஸ்.
make or buy decision. It determines what parts should be made in the factory and what part should purchase from outside. ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கு, அங்க வந்து ஒரு ஸ்க்ரூவோ போல்ட்டோ இல்லை வாஷரோ தயாரிக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம மேக் ஆர் பை டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா தயாரிச்சிடலாம், இல்லை ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியில் கொடுத்து அந்த பொருட்களை வாங்கலாம். இதுக்கு டிசிஷன் எடுக்கிறது தான் மேக் ஆர் பை டிசிஷன். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மேக் ஆர் பை டிசிஷன். ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன், நமக்கு எவ்வளோ தேவை அதை பொறுத்து தான் நம்ம வாங்க போகிறோமா இல்லை நம்மளே செஞ்சுக்கலாமான்னு முடிவெடுக்க போகிறோம். காஸ்ட் அனாலிசிஸ், நம்ம செய்யறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, வாங்குறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செய்யறதுக்கு ஒரு 100 ரூபாய் ஆகுதுன்னா வாங்குறதுக்கு 120 ரூபாய் ஆகுதுன்னா நம்ம 100 ரூபாய்க்கு செஞ்சுக்கலாம். இல்லை வாங்குறது வெறும் 80 ருபீஸ் தான், 80 ரூபா தான் அப்படின்னா தாராளமாக வாங்கிடலாம். காஸ்ட் அனாலிசிஸ். அவைலபிலிட்டி ஆஃப் மேன் பவர், நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மேன் பவரே போதுமா இல்லை அதுக்காக தனியாக திரும்பியும் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட் பண்ணுமான்றதையும் நம்ம பார்க்குறோம். அப்புறம் பிரேக் ஈவன் அனாலிசிஸ், சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், எலிமெண்ட்ஸாக அனலைஸ் பண்ணுறோம். ஓகே. ஃபிக்ஸ்டு காஸ்ட், எவ்வளோ காஸ்ட் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம், இதுக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஓகே. நெக்ஸ்ட் குவாலிட்டி கண்ட்ரோல். சக்ஸஸ் இஸ் அட்டைன்டு பை குவாலிட்டி. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ஒரு பொருளை வாங்குறோம்னா குவாலிட்டி இல்லைனா நம்ம அதை வாங்க மாட்டோம். அப்போ சக்ஸஸ் இஸ் அட்டைன்டு பை குவாலிட்டி. இட் மெயின்டைன்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்டாண்டர்ட்ஸ்னால் ஆல்ரெடி ஒரு வகை இருக்குது, இந்த ஒரு ஸ்கேல் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஸ்கேலோட குவாலிட்டி அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும், அதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது தான் வந்து இங்கே குவாலிட்டி சொல்லப்படுது. செட்டிங் ஆஃப் குவாலிட்டி டார்கெட்ஸ். இந்த வருஷம் நம்ம ஒரு 80% ரீச் ஆகிட்டோம், அடுத்த வருஷம் 85% குவாலிட்டி நம்ம கொடுக்க போகிறோன்றத ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க டார்கெட்ஸாக. எவாலுவேட்டிங் ஆக்சுவல் குவாலிட்டி, நம்ம ஒரு வருஷமும் எவாலுவேட் பண்ணுறோம், உண்மையிலேயே நம்ம குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறோமா அப்படின்ட்டு. ஓகே. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதுக்காக தான் எல்லாருமே இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நம்மளோட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். குவாலிட்டி கண்ட்ரோலோட ஒரு பார்ட் தான் இன்ஸ்பெக்ஷன். இட் இஸ் எ பார்ட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே. நெக்ஸ்ட் இட் இஸ் செக்கிங் த ஆக்சுவல் குவாலிட்டி. குவாலிட்டி கண்ட்ரோல்னு சும்மா பேப்பரில் எழுதி வைக்காம டைரெக்டாக நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இன்ஸ்பெக்ஷன். ஓகே. டு டிடெக்ட் டெஃபெக்டிவ் மெட்டீரியல், ரா மெட்டீரியல். டு டிடெக்ட் டெஃபெக்டிவ் ரா மெட்டீரியல் அப்படின்னா நம்ம வாங்குற ரா மெட்டீரியலே டெஃபெக்டிவாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை யூஸ் பண்ணி ப்ராடக்டே செய்ய போகிறோம். டு டிடெக்ட் டெஃபெக்டிவ் ஃபினிஷ்டு ப்ராடக்ட், நம்ம ப்ராடக்டை ரெடி பண்ண பிறகு மறுபடியும் அதில் ஏதாவது டெஃபெக்ட் இருக்கான்றதை செக் பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் டு ஏர்ன் கம்பெனிஸ் ரெப்புடேஷன், நம்ம கம்பெனிக்கும் ஒரு பேர் இருக்கும், அதை கெடுத்துக்காம பார்க்குறோம், ரெப்புடேஷன். ஓகே. டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன். ஒரு மிஷினில் முதல்ல ஒரு பீஸ் போடுறாங்க அப்படின்னா அந்த பீஸை எடுத்து செக் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் பீஸ் இன்ஸ்பெக்ஷன். ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன். ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, குவாலிட்டி சூப்பர்வைசர், அவங்க அப்படியே மிஷின்ஸ் எல்லாத்துக்கும் போயிட்டு ஒரு ஜாபாக எடுத்து செக் பண்ணிகிட்டே வருவாங்க, ஃப்ளோர் இன்ஸ்பெக்ஷன். சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். இங்கே குவாலிட்டி செக் பண்ணுற சூப்பர்வைசர் வந்து ஒரு ரூமில் இருப்பாங்க, எல்லாரும் அவங்கவுங்க மிஷின்லேருந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து செக் பண்ண கொடுப்பாங்க, சென்ட்ரலைஸ்ட் இன்ஸ்பெக்ஷன். சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். ஒரு லாட்லேருந்தும் ஒரு 5 பீஸ் 10 பீஸ் எடுத்து செக் பண்ணுறதுக்கு பேர் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். ரேண்டமாக 100% இன்ஸ்பெக்ஷன். ஒரு ஜாபியும் விட போகிறது இல்லை, எல்லா ஜாபியுமே செக் பண்ண போகிறோம். 100% இன்ஸ்பெக்ஷன். ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ப்ராடக்டை ஃபைனலாக செக் பண்ணுறதுக்கு பேர் ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன். நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல், SQC. இட் டீல்ஸ் வித் நம்பர்ஸ். இங்கே வந்து மேத்தமெட்டிக்கலாக நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்ல போகிறோம், அதுக்கு தான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் குவாலிட்டி கண்ட்ரோல். SQC relies on the theory of probability. ப்ராபபிலிட்டினா தெரியும் இல்லையா, சந்தர்ப்பத்தை பொறுத்து தான் அது. ஓகே. இட் ரெடியூசஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு கம்மியாகும். இட் இம்ப்ரூவ்ஸ் எம்ப்ளாயி மாரல். ப்ரொடக்ஷனை பற்றியே பேசுகிறோம், எம்ப்ளாயியோட மாரலும் இங்கே சேஞ்ச் ஆக போகுது, ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்க போகிறோம் இந்த மெத்தட் படி. ஓகே. மிஷின் ஹேண்ட்லிங்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் ஹேண்ட்லிங்லேருந்து எல்லாமே நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கோம்.
types of measurements in SQC. Okay, methods of variables. அப்படின்னா in this method the product's quality is measured actually by using precision instruments. உண்மையிலேயே ஒரு பொருளை அதுக்கு எந்த எக்யூப்மெண்ட் வச்சு செக் பண்ண போகிறோமோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெம்பரேச்சர் இஸ் மெஷர்ட் இன் டிகிரி செல்சியஸ் யூசிங் தெர்மோமீட்டர். டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணியிருக்கோம்? தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணி என்ன டிகிரி செல்சியஸில் இருக்குன்றது கரெக்டாக செக் பண்ணியிருக்கோம். இங்கே மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸாக்டாக இருக்கும். மெத்தட்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ். In this method, product quality is not measured using precision instruments. இங்கே டைரெக்டாக நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண போகிறது இல்லை. ஒரு போல்ட் இருக்குது, ஒரு போல்ட்டோட டயாமீட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மைக்ரோமீட்டர் வச்சு பார்க்க போகிறது இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்? ஒன்லி கோ அண்ட் நோ கோ காஜஸ் ஆர் யூஸ்டு. நம்ம அந்த போல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கோ நோ கோ காஜஸ் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? இன்சர்ட் பண்ணி பார்ப்பாங்க. அது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை பிரிச்சுருவாங்க ஜாபை. ஃபார் எக்ஸாம்பிள், டயாமீட்டர் ஆஃப் சர்க்குலர் ஜாப்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி. இது வந்து மெத்தட்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ரொம்ப குவாலிட்டி நீடு இல்லை, ஒரு நார்மலாக இருந்தால் போதும்னா இந்த மெத்தடுக்கு போயிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். வேறெவர் 100% inspection is practically impossible, sampling inspection method is used. Based on the results of samples, the whole lot can be accepted or rejected. சாம்பிளிங் ஒரு 1000 ஸ்க்ரூஸ் இருக்குது அப்படின்னா 1000 ஸ்க்ரூஸை செக் பண்ணுறது முடியாது. அப்போ சாம்பிள் என்ன பண்ணுவோம்? ஒரு 50 சாம்பிள்ஸ் எடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, அதை வச்சு தான் நம்ம அந்த ப்ராடக்டை அக்செப்ட் பண்ண போகிறோமா ரிஜெக்ட் பண்ண போகிறோமான்னு முடிவெடுக்க போகிறோம். ஓகே, டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் சாம்பிளிங் இன்ஸ்பெக்ஷன். என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ண போகிறாங்க? லாட். இட் இஸ் த கலெக்ஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் கலெக்ஷனாக நம்ம சொல்கிறோம்னா அதுக்கு பேர் லாட் அப்படின்னு சொல்லுவோம். lot of screws, lot of bolts, lot of washers, like this. Lot size. It is the total number of products in a lot. ஒரு lot size னா என்ன அர்த்தம்? ஒரு ட்ரம்ல எவ்வளோ பீசஸ் ஆஃப் ஸ்க்ரூஸ் இருக்கு, அப்போ அதுக்கு பேர் lot size. நம்பர்ஸாக சொல்லலாம், இல்லை வெயிட்டாக சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். Sample. A sample is the small group of products taken from the lot. ஒரு 1000 ஸ்க்ரூ இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 50 பீஸ் எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சாம்பிள். அக்செப்டன்ஸ் நம்பர். இட் இஸ் த மேக்ஸிமம் அலோவபிள் நம்பர் ஆஃப் டெஃபெக்டிவ் ப்ராடக்ட்ஸ் இன் த சாம்பிள் ஃபார் த அக்செப்டன்ஸ் ஆஃப் எ லாட். இதை ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. 1000 பீசஸ் இருக்கா, எனக்கு 50 கரெக்டாக இருந்தால் போதும், நான் இந்த லாட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங் பிளான்ஸ். Single sampling. In this type, a lot is accepted or rejected on the basis of inspection on a single sample. ஒரு சாம்பிள் எடுத்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் சிங்கிள் சாம்பிளிங். டபுள் சாம்பிளிங். In this type, a lot is accepted or rejected on the basis of inspection on two samples. இப்போ 2ன்றது 2 or more we can say. Okay, single sampling and double sampling. Next, ISO. அடிக்கடி இந்த கம்பெனிஸில் நம்ம கேள்விப்படுற வார்த்தை, இப்போ எல்லாத்துலேயுமே ISO வந்து அவைலபிள். இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். ஒரு உலக தரத்தில் ஸ்டாண்டர்டைசேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றது ISO சொல்கிறாங்க. த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ISO 9001 and 2008 are focuses on customer satisfaction. கஸ்டமரு திருப்தியாக இருந்தால் ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன். கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த வருஷம் பண்ணதை விட டெஃபினட்டாக அடுத்த வருஷம் நம்ம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ISOக்கு நம்ம காமிச்சே ஆகும். ப்ராசஸ் ஓரியன்டட். நம்ம ப்ராசஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதான்றதை டெஃபினட்டாக அவங்க செக் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட், பெனிஃபிட்ஸ் ஆஃப் ISO டு த ஆர்கனைசேஷன். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு இந்த ISOவால் என்ன லாபம்? ஃபர்ஸ்ட் ஒன், இன்க்ரீசஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. நம்ம ஒரு இந்தியாவில் ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து எப்படி உலகத்தரத்துக்கு கொண்டு வர முடியும்னு நீங்கள் கேட்கலாம். ஒன்று யோசிச்சு பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற போல்ட் நட்டு வெளியூரில் இருக்கிற ப்ராடக்ட் வந்தாலும் நமக்கு செட் பண்ணிக்கிறோம். அப்போ ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க.
ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற இதே சிபியூவில் இருக்கிற பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதும் அது சேமாக இருக்குது. எப்படி? அப்போ ஒரு பொருளுக்கும் என்ன பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டாக ஒரு சைஸு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுக்குறாங்க. அப்போ இன்க்ரீசஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, காமன் டு ஆல். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எல்லா இடத்துலையும் அந்த ப்ராடக்ட் ஒரே மாதிரி தான் இருக்கணும், சைஸஸ் கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்க்ரூவை மென்ஷன் பண்ணோம்னா வேறு சைஸ்லலாம் பண்ணக்கூடாது, ஒரே ஈவனாக பண்ணணும் வேர்ல்டு ஃபுல்லாக. ஓகே, இன்க்ரீசஸ் ப்ராஃபிட். அகெயின் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணாமல் ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம் போது ஈஸியாக நமக்கு விற்றுரும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். என்ஹான்சஸ் மார்க்கெட்டிங். நம்ம இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையுமே என்ன பண்ண முடியும், ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும். ஏன்னா நம்மளது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது. வேஸ்டேஜ் கம்மியாகும். இம்ப்ரூவ்டு குவாலிட்டி சிஸ்டம். ஃபைனலாக இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கு இந்த ISO 9001 2008 நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண எல்லா கம்பெனிஸுமே இயர் பை இயர் கிராஜுவலாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு நல்லாவே இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.